நீங்கள் விசாவை ரினியூ பண்ண போகைக்கையோ வேறு எந்த ஒரு நடைமுறைக்கு செல்லும் போதோ ஒரு இமிகிரேஷன் சம்பந்தப்பட்ட ஒரு அலுவலகர், ஒரு இமிகிரேஷன் ஆஃபீஸர் உங்களுடைய தேசிய அடையாள அட்டையை வாங்கி வைக்கலாம். எங்களோட நாட்டு ஐடென்டி கார்டை நீங்கள் பாவிக்கலான்னு சொல்லி அப்படியே வாங்கி வைக்கலாம். ஏன்னு சொன்னால் நீங்கள் டுவல் சிட்டிசன்ஷிப் எடுத்துட்டு திருப்பி ஐடென்டி கார்டு எடுக்க போக அந்த லெட்டர் தேவைப்படும். தேவையில்லாத இடங்களில் உங்களுடைய தேசிய அடையாள அட்டையை நீங்கள் பாவிக்க இயலாது. அதுக்காக வச்சிருக்கிற ஐடென்டி கார்டை நாங்கள் தூக்கி எறியணும்ன்ற அவசியம் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு டுவல் சிட்டிசன் ஆகிட்டீங்க, உங்களோட பழைய ஐடென்டி கார்டு எங்கேயோ தேடி எடுத்துட்டீங்க, அதை யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னால், அப்போ நீங்கள் பயணம் வருகின்ற பொழுது உங்களுடைய வெளிநாட்டு பாஸ்போர்ட்டோட சேர்த்து சிட்டிசன்ஷிப் சர்டிஃபிகேட்டையும் கொண்டு வர வேணும். புதுசாக அக்கௌண்ட் திறப்பாங்க. உங்களுடைய பழைய ஐடென்டி கார்டோ எதுவுமே சம்மந்தப்படாமல் உங்களுடைய ஃபாரின் பாஸ்போர்ட்டை வச்சு அவங்க அக்கௌண்ட் வந்து திறப்பாங்க, NRFC கணக்கு. வணக்கம் அன்பு உள்ளங்களே, நான் ரஜீவன், மீண்டும் யாழ்ப்பாணத்திலிருந்து. மீண்டும் ஒரு காணொளி உங்களுக்கு ஒரு பயனுள்ள காணொலியாக இருக்கும் என்று நம்புகிறேன். குறிப்பாக புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கு ஒரு பயனுள்ள காணொலியாக அமையும் என்று நம்புகிறேன். நிறைய பேர், அதாவது குறிப்பாக புலம்பெயர்ந்த தமிழர்கள் கேட்ட கேள்விகளுக்கான ஒரு பதிலாக இந்த காணொலி அமைய இருக்கிறது. அவர்களுடைய பல சந்தேகங்களை தீர்க்கக்கூடிய ஒரு காணொலியாகவும் இது அமைய இருக்கிறது. என்னுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் முதல்ல பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபேஸ்புக்கில் பார்க்குறாக்கள் அப்படியே ஃபாலோ பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் நான் போடுகின்ற, அதாவது பதிவேற்றுகின்ற எந்த ஒரு காணொலியையும் நீங்கள் தவறவிட வேண்டிய அவசியம் வராது. இப்போ இந்த காணொலியில் தம்ப்நெயில், அதாவது தலையங்கத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது குடியுரிமை இல்லாத ஒருவர் தேசிய அடையாள அட்டையை பாவிக்க முடியுமா என்ற மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு சந்தேகம், அதாவது இலங்கையில் இருக்கின்ற பொழுது நீங்கள் தேசிய அடையாள அட்டையை பாவிக்க வேணும் என்ற ஒரு கட்டாயம் இருக்கிறது. இந்த நாட்டை விட்டு வெளியில் போயிட்டீங்கன்னு சொன்னால், குறிப்பாக வேறொரு நாட்டுக்கு போய் நீங்கள் அங்கே ஒரு குடியுரிமையை வாங்குறீங்க, குடியுரிமையை எடுக்கிறீங்க, வேறு நாட்டு சிட்டிசன் ஆகிறீங்கன்னு சொன்னால், நிச்சயமாக இலங்கையினுடைய குடியுரிமை உங்களுக்கு அற்றுப்போகிறது. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இலங்கையினுடைய தேசிய அடையாள அட்டையை பாவிக்கலாமா, குறிப்பாக பாஸ்போர்ட்டை பாவிக்கலாமா? நிச்சயமாக நீங்கள் இலங்கையின் பாஸ்போர்ட்டை பாவிக்கவே இயலாது. இது முதலாவது. பாஸ்போர்ட் வேலிடாக இருந்தாலும் நீங்கள் அந்த பாஸ்போர்ட், அந்த கடவுச்சீட்டை வந்து நீங்கள் பாவிக்க இயலாது. இப்போ உதாரணமாக உங்களுடைய பாஸ்போர்ட் வந்து வேலிடாக இருக்குது, நீங்கள் வேறொரு பாஸ்போர்ட் மூலமாக இலங்கைக்குள்ளே வாரீங்க. ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன், இப்படி நடைமுறைகள் மிக அரிது இருந்தாலும். இப்போ நீங்கள் ஒரு வெளிநாட்டு சிட்டிசன், நீங்கள் லண்டனுக்கு போய் லண்டனில் வந்து சிட்டிசன் ஆகிட்டீங்க. அதுக்கு பிறகு நீங்கள் இலங்கைக்கு வருகின்ற பொழுது உங்களுடைய ஸ்ரீலங்கன் பாஸ்போர்ட்டையும் கொண்டு வாரீங்க. இலங்கை பாஸ்போர்ட்டுக்கு வந்துட்டு இலங்கையின் பாஸ்போர்ட்டின் அடிப்படையில் சில நாடுகளுக்கு வந்து விசா ஃப்ரீயாக இருக்கும், வேறு சலுகைகள் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்தியாவுக்கு போகணும்னு சொன்னால், நீங்கள் இங்கே வந்துட்டு உங்களுடைய UK பாஸ்போர்ட்டை பாவிக்காமல் இலங்கையின் பாஸ்போர்ட் வேலிடாக இருக்குன்னு சொல்லி அதை பாவிச்சா அது சட்டப்படி குற்றம். அது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், யாரும் இப்படி செய்ய போகிறதில்லை. அதாவது வேலிடாக இருக்குன்றதுக்காக அதை நீங்கள் பாவிக்க போகிறதில்லை. அதே போல தான் உங்களுடைய தேசிய அடையாள அட்டையை நீங்கள் இலங்கைக்குள்ளே வந்து பாவிக்க இயலாது. இப்போ குறிப்பாக இந்த தேசிய அடையாள அட்டை எந்தெந்த இடங்களில் பாவிக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, பேங்குகளில் வந்து பாவிக்கப்படுது. இப்போ இலங்கையில் இருக்கின்ற பொழுது ஒரு வங்கி கணக்கு திறக்கின்ற பொழுது உங்களுக்கு தேசிய அடையாள அட்டை தேவைப்படும், அதை நீங்கள் பாவிச்சிருப்பீங்க. இப்போ ஒரு வெளிநாட்டில் போய் குடியேறும் போது உங்களுக்கு அந்த தேசிய அடையாள அட்டையை இங்கே வந்து பாவிக்கலான்னு ஒரு நிலைமை வரைக்கும். அப்போ உங்களுடைய பழைய பேங்குகளை என்ன செய்கிறது? இப்போ சில தனியார் வங்கிகளாக இருக்கட்டும், ஏன் அரச வங்கிகள் கூட உங்களுடைய அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்லாது. பேங்கில் காசு இருந்து நீங்கள் ஒரு வாடிக்கையாளராக இருந்தால் தானே ஒரு வங்கிக்கு நன்மை என்றதால் அவர்கள் அதை வந்து கண்டும் காணாமல் விடுவாங்க. இப்போ மேலதிக டிரான்சாக்ஷன் போய் வருதுன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அறிவுறுத்தலை சொல்லுவாங்க, நீங்கள் டுவல் சிட்டிசன்ஷிப் எடுங்க, தொடர்ந்து நீங்கள் இப்படி அக்கௌண்ட்டை பாவிக்க இயலாது. அப்படி இல்லை என்று சொன்னால் NRFC கணக்குக்கு மாற்றுங்க என்றெல்லாம் உங்களுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்படும். உங்களோட தேசிய அடையாள அட்டை வேலிடாக இருக்கின்ற வரைக்கும், வேலிடென்று நான் சொல்கிறது துளையாமல் இருக்கும் வரைக்கும் நீங்கள் பாவிச்சு கொண்டு போவீங்க. அதே பேங்க் அக்கௌண்ட்டை வச்சுருப்பீங்க, அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதான் நான் முதலே சொல்லியிருந்தேன். நான் இப்போ பேங்க் வந்து அந்த அக்கௌண்ட்டை பாவிக்காதங்க ஒன்று சொல்லாது. தேசிய அடையாள அட்டையை காட்டினாலும் இது வேலிட் இல்லாத அடையாள அட்டை, நீங்கள் ஒரு வெளிநாட்டவர்னு சொல்லாது. நீங்களும் புலம்பெயர்ந்து வெளிநாடுகளில் இருக்கிற மாதிரி காட்டிக்கொள்ளவும் விரும்ப மாட்டீங்க. ஆனால் சாதாரணமாக ஒரு போலீஸார் அல்லது ஒரு போக்குவரத்து போலீஸார் உங்களுடைய தேசிய அடையாள அட்டையை கண்டா வாங்கி வைக்கிறதுக்கோ அல்லது அதை என்ன சொல்கிறது உங்கள்கிட்ட இருந்து எடுக்கிறதுக்கோ அதிகாரம் இல்லை. அதிகாரம் இல்லை என்று நான் சொல்ல வாரது, சாதாரணமாக போலீஸார் வந்து அந்த வேலையை செய்கிறேன், அந்த அடையாள அட்டையை வாங்கி வைக்கிறேன். ஆனால் நீங்கள் விசாவை ரினியூ பண்ண போகைக்கையோ வேறு எந்த ஒரு நடைமுறைக்கு செல்லும் போதோ
ஒரு இமிகிரேஷன் சம்பந்தப்பட்ட ஒரு அலுவலகர், ஒரு இமிகிரேஷன் ஆஃபீஸர் உங்களுடைய தேசிய அடையாள அட்டையை வாங்கி வைக்கலாம். எங்களோட நாட்டு ஐடென்டி கார்டை நீங்கள் பாவிக்கலான்னு சொல்லி அப்படியே வாங்கி வைக்கலாம். அதனால தான் நான் சொல்கிறேன், இப்போ அடையாள அட்டையை பாவிக்க முடியாதாண்டா முடியாது, சில இடங்களில் பாவிக்கப்படுகிறது. இப்போ டுவல் சிட்டிசன்ஷிப் நீங்கள் அப்ளை பண்ணும்போது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நாங்கள் எங்களோட ஐடென்டி கார்டை கொடுக்கணுமா, பாஸ்போர்ட்டை கொடுக்கணுமான்னு சொல்லி. அந்த டுவல் சிட்டிசன்ஷிப் ஃபார்ம்லேயே ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்படுகிறது, உங்களிடம் பழைய தேசிய அடையாள அட்டை இருக்கான்னு சொல்லி, பாஸ்போர்ட் இருக்கான்னு சொல்லி. நீங்கள் நிறைய பேர் இருக்குன்னு சொல்லுவீங்க, இல்லை இல்லையண்டா இல்லைன்னு சொல்லுவீங்க. நம்பர் தெரிஞ்சால் நம்பரை கொடுப்பீங்க. நிச்சயமாக டுவல் சிட்டிசன்ஷிப் பதியும் போது உங்களோட ஐடென்டி கார்டு நம்பரும் அதில் மென்ஷன் பண்ண வேண்டும். அப்போ தான் நீங்கள் யாருன்னு சொல்லி இலகுவாக அவர்களால் கண்டுபிடிக்க முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுடைய ஃபைல் ஒரு கொஞ்சம் கால தாமதமாகும். அதுக்காக ஐடென்டி கார்டு இல்லாத ஆக்கள் யாருமே டுவல் சிட்டிசன்ஷிப் எடுக்க இல்லாதன்னு சொல்லி இல்லை. அப்போ டுவல் சிட்டிசன்ஷிப் எடுக்கும்போது நீங்கள் அப்ளை பண்ண ஆஃபீஸுக்கு போகும்போது ஐடென்டி கார்டு இருக்குன்னு நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணியிருந்தால் அந்த ஐடென்டி கார்டை அவங்க வாங்கிட்டு உங்களுக்கு ப்ராப்பராக ஒரு லெட்டர் ஒன்று தருவாங்க. அதாவது இன்ன இலக்க ஐடென்டி கார்டு எங்களால் வாங்கப்பட்டிருக்கிறது, நாங்கள் தான் அதை வாங்கி வச்சிருக்கிறோம்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் நீங்கள் டுவல் சிட்டிசன்ஷிப் எடுத்துகிட்டு திருப்பி ஐடென்டி கார்டு எடுக்க போக அந்த லெட்டர் தேவைப்படும். அந்த லெட்டர் இல்லைன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஏன்னா போலீஸில் போய் நீங்கள் பிறகு லோஸ்டெல்லாம் டிக்ளேர் பண்ண வேண்டியெல்லாம் வரும். அப்போ நீங்கள் டுவல் சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்ணும்போது நீட்டாக அந்த ஆஃபீஸர் லெட்டர் அடித்து தருவார். வேறு யாராவது ஒரு இமிகிரேஷன் சம்மந்தப்பட்ட அலுவலகர் அல்லது ஏர்போர்ட்டில் கூட உங்களோட ஐடென்டி கார்டை பார்த்துட்டு உங்களோட ஃபாரின் பாஸ்போர்ட்டையும் பார்த்து ஸ்ரீலங்கன் ஐடென்டி கார்டையும் பார்த்துட்டு ஐடென்டி கார்டை அப்படியே வேண்டி வச்சிருவார், எந்த ஒரு லெட்டரும் தரமாட்டேன். அதனால தான் சொல்கிறேன், தேவையில்லாத இடங்களில் உங்களுடைய தேசிய அடையாள அட்டையை நீங்கள் பாவிக்க இல்லாது. அதுக்காக வச்சிருக்கிற ஐடென்டி கார்டை நாங்கள் தூக்கி எறியணுமென்ற அவசியம் இல்லை. அதே மாதிரி முதல்ல சொன்ன தகவலை மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் டுவல் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணுவீங்க. அப்ளை பண்ணி அந்த டுவல் சிட்டிசன்ஷிப் வந்ததுக்கு பிறகு இது ஒரு அடுத்த தகவலாக இருக்கும், அது உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும். டுவல் சிட்டிசன்ஷிப் அந்த சிட்டிசன்ஷிப் சர்டிஃபிகேட் வந்ததுக்கு பிறகு நீங்கள் தேசிய அடையாள அட்டை எடுக்கலாம். இந்த இடத்துல நிறைய பேருக்கு இருக்கிற டவுட், நாங்கள் ஐடென்டி கார்டு எடுக்காமல் பாஸ்போர்ட் எடுக்கலாமா, அல்லது கண்டிப்பாக பாஸ்போர்ட் எடுக்க வேணுமா அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக நீங்கள் ஐடென்டி கார்டு எடுக்க வேணும். உங்களை அடையாளப்படுத்துறதுக்கோ, இங்கே ஒரு ஹோட்டலில் போய் நீங்கள் ரூம் புக் பண்ணுறதுக்கோ, அல்லது தொலைபேசி இணைப்புகள் எடுக்கிறதுக்கோ உங்களுக்கு இலங்கையின் தேசிய அடையாள அட்டை தேவைப்படும். அல்லது ஒரு லேண்ட் ஒன்று வாங்குறதுக்கு, லேண்ட் வாங்கி போட்டு நீங்கள் முனிசிபல் அப்ரூவலுக்கு போகிறீங்கன்னு சொன்னால் எல்லாத்துக்குமே உங்களுக்கு தேசிய அடையாள அட்டை தேவைப்படும். கொழும்பில் பத்திரமுல்லையில் நீங்கள் சிட்டிசன்ஷிப் சர்டிஃபிகேட்டை பிக்கப் பண்ணி போட்டு உடனடியாகவே தேசிய அடையாள அட்டையை அப்ளை பண்ணலாமாண்டா இல்லை. நீங்கள் இலங்கையில் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தில் நீங்கள் குடியேற போகிறீங்கன்னு சொன்னால் அந்த மாவட்டத்துக்கு போய் அந்த இடத்துக்கு போய் அந்த இடத்தின் ஜிஎஸ் யாருன்னு கண்டுபிடிச்சு அவர்கிட்ட நீங்கள் உங்களுடைய டுவல் சிட்டிசன்ஷிப் சர்டிஃபிகேட்டை காட்டினா அவர் என்ன செய்வார்ன்னு சொன்னால் உங்களுக்கு தேசிய அடையாள அட்டை விண்ணப்ப படிவத்தில் கையெழுத்து வச்சு தருவார். இப்போ உங்கள்ட்ட டுவல் சிட்டிசன்ஷிப் இல்லாத பட்சத்தில் அவர் சொல்லுவார், இல்லை உங்கள்ட்ட டுவல் இல்லை, நீங்கள் ஒரு வெளிநாட்டவர், நான் கையெழுத்து வைக்க மாட்டேன்னு சொல்லி உங்களுக்கு கிராம சேவையாளர் ஜிஎஸ் சொல்லுவார். ஆனால் டுவல் சிட்டிசன்ஷிப் ஃபார்மை காட்டினீங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு அவர் கையெழுத்து வச்சு தருவார். அதுக்கு பிறகு நீங்கள் அதே இடத்துல அதே கிராமத்தில் குடும்ப அட்டை எடுக்கலாம், அல்லது வேறு ஏதாவது உங்களோட தேவைகளை நீங்கள் கிராம சேவையாளருடைய செய்யக்கூடிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் தேசிய அடையாள அட்டை எடுக்க வேணும். தேசிய அடையாள அட்டை நீங்கள் எடுக்காமல் இருக்கிற பட்சத்தில், இப்போ உதாரணத்துக்கு டுவல் சிட்டிசன் ஆகிட்டீங்க, உங்களோட பழைய ஐடென்டி கார்டு எங்கேயோ தேடி எடுத்துட்டீங்க, அதை யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னால் அதுவும் ஒரு குற்றம். புதிய தேசிய அடையாள அட்டை எடுக்க வேணும். எடுக்காமல் விடுற அந்த கால பகுதிகளுக்கு உங்களுக்கு ஃபைன் அடிக்கப்படும். அது எவ்வளவு தொகைன்னு எனக்கு தெரியல, ஒரு சின்ன தொகையாக தான் இருக்கும். அதுக்காக ஐடென்டி கார்டு எடுக்காமல் விட்டுறாதீங்க. பாஸ்போர்ட் என்னென்னு சொன்னால், பாஸ்போர்ட் நீங்கள் இப்போ கொழும்பில் எடுத்துட்டு, அதாவது நான் சொல்கிறது சிட்டிசன்ஷிப் சர்டிஃபிகேட் எடுத்துட்டு, இப்போ உதாரணத்துக்கு கொழும்புல இருந்து நீங்கள் யாழ்ப்பாணம் வந்து தான் ஜிஎஸ்டிட்ட கையெழுத்து வேணும். அதுக்கு பிறகு டிவிஷனல் செக்ரட்டரி கையெழுத்து வச்சது பிறகு நீங்கள் 1 டே சர்வீஸில் ஐடென்டி கார்டு எடுக்கலாம். ஐடென்டி கார்டு எடுத்து அந்தண்டு பின்னருமே நீங்கள் பாஸ்போர்ட்டுக்கும் அப்ளை கொடுக்கலாம், அல்லது அடுத்த நாள் கொடுத்து பாஸ்போர்ட்டையும் எடுக்கலாம். இந்த பாஸ்போர்ட்டும் கண்டிப்பாக எடுக்க வேணுமான்னு சொன்னால் கண்டிப்பாக எடுக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு தேவைப்படுற பட்சத்தில் நீங்கள் 2 பாஸ்போர்ட்டையும் வச்சுருக்கலாம். நான் முதல்ல ஒரு கதை சொன்னேன் தானே, அதாவது உங்களுடைய தேசிய அடையாள அட்டையில் உங்களுடைய பாஸ்போர்ட் வேலிடாக இருக்குன்றதுக்காக நீங்கள் அந்த பாஸ்போர்ட்டை பயன்படுத்தி இந்தியாவுக்கோ வேறு சில நாடுகளுக்கோ சலுகைகளை பெற இல்லாது போக இல்லாதுன்னு சொல்லி. ஆனால் டுவல் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுடைய இலங்கை பாஸ்போர்ட்டில் அந்த என்டோஸ்மெண்ட் பக்கத்தில் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இவர் ஒரு டுவல் சிட்டிசன்ஷிப் ஹோல்டர் என்று சொல்லிட்டு அதில் உங்களோட டுவல் சிட்டிசன்ஷிப் நம்பர் அடைத்து விடுவார்கள். அப்படி அடிக்கிற பட்சத்தில் நீங்கள் பாஸ்போர்ட்டு 2 பாஸ்போர்ட்டையும் வச்சிருக்கலாம், எந்த ஒரு கேள்வியும் வராது. பழைய பாஸ்போர்ட் எக்ஸ்பயர் ஆகாமல் இருக்குன்றதுக்காக நீங்கள் பாவிச்சா அது குற்றமாக பார்க்கப்படும். அடுத்தது என்ன என்று சொன்னால், இப்போ இந்த பாஸ்போர்ட் என்னதுக்காக எடுக்க வேணும் என்று நான் சொல்கிறேன்னு சொன்னால், இப்போ நீங்கள் சாதாரணமாக ஒரு வெளிநாட்டவராக இலங்கைக்குள்ளே வரும்போது
உங்களுக்கு இருக்கிற டியூட்டி ஃப்ரீ அலவன்ஸ் வந்து இப்போ சிறிய பொருட்களை வாங்குவீங்க. டியூட்டி ஃப்ரீயில் சாக்லேட், உங்களுக்கு தேவையான சின்ன சின்ன பொருட்களை வாங்குவீங்க. ஆனால் டுவல் சிட்டிசன்ஷிப் சர்டிஃபிகேட்டை மட்டுமே வச்சிருந்து நீங்கள் வேறு ஏதாவது இலத்திரனியல் உபகரணங்களை வாங்க வேணும், டிவி வாங்க வேணும், ஃப்ரிட்ஜ் வாங்க வேணும், உங்களுடைய இங்கே இருக்கிற வீடுகளுக்கு தேவையான பொருட்களை வாங்க வேணும் என்று சொன்னால் பாஸ்போர்ட் இல்லாமல் நீங்கள் இரட்டை குடியுரிமை வச்சிருந்தாலும், அதாவது டுவல் சிட்டிசன்ஷிப் வச்சிருந்தாலும் உங்களுக்கு பொருட்கள் வழங்கப்பட மாட்டாது. ஒரு வெளிநாட்டவரை போல தான் உங்களை வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் பயணம் வருகின்ற பொழுது உங்களுடைய வெளிநாட்டு பாஸ்போர்ட்டோடு சேர்த்து சிட்டிசன்ஷிப் சர்டிஃபிகேட்டையும் கொண்டு வர வேணும். பாஸ்போர்ட்டும் இருந்தால் மாத்திரம்தான் உங்களுக்கு வந்து பொருட்களை வாங்கிறதுக்குரிய வசதி கிடைக்கும். இப்போ டுவல் சிட்டிசன்ஷிப் சர்டிஃபிகேட்டை நாங்கள் கையில் கொண்டு தெரியணுமா அப்படி என்னும் நிறைய பேர் கேட்டிருந்தேன். நீங்கள் நிச்சயமாக கொண்டு தெரிய வேணும். அது நல்ல ஒரு உதாரணம். என்னையே வந்து கனடா ஏர்போர்ட்டில் டொரண்டோவில் வந்து மறைச்சவங்க. இப்போ இலங்கை திடீரென்று ஒரு நடைமுறையை கொண்டு வந்தது, விசா எடுத்து தான் தண்டை நாட்டுக்குள்ளே ஆக்கள் வர வேணும் என்று சொல்லி. இந்த அனுர அரசாங்கம் வந்த புதுசில் போன வருஷம் இந்த நடைமுறை வந்திருந்தது. அப்போ ஏர்போர்ட்டில் நீங்கள் செக்இன் பண்ணும்போது அங்கே நிற்கிற ஆளுக்கு தெரியாது உங்களோட நாட்டு நடைமுறை, அதாவது நீங்கள் இலங்கைன்ற நடைமுறை தெரியாது, நீங்கள் டுவல் சிட்டிசன்ஷிப் பண்ணுற விஷயம் அவருக்கு தெரியாது. அப்போ வாயால் சொன்னால் உங்களோட பாஸ்போர்ட்டை ஸ்கேன் பண்ணும்போது, உங்களுடைய வெளிநாட்டு பாஸ்போர்ட்டை ஸ்கேன் பண்ணும்போது அங்கே அவர்களுக்கு தெரியாது. அப்போ அதுக்கு நீங்கள் டுவல் சிட்டிசன்ஷிப் பேப்பரை வச்சு காட்டினா உங்களை விமானத்துக்குள்ளே அனுமதிப்பார்கள். இலங்கை பாஸ்போர்ட் வச்சுருந்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. அப்போ இந்த 2 விடயங்களுக்கு இலங்கை பாஸ்போர்ட் உங்களுக்கு தேவைப்பட போகிறது. அடுத்ததாக இப்போ டுவல் சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்ணும்போது நாங்கள் எந்த அக்கௌண்ட்டை காட்ட வேணும் என்று சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நிறைய பேருக்கு அது கன்ஃபியூஸாகவே இருந்தது. இப்போ பேங்கில் நீங்கள் இலங்கையில் இருக்கும்போது அல்லது வெளிநாடுகளிலேருந்து வந்து கூட நிறைய பேர் தங்களுடைய பழைய ஐடென்டி கார்டை காட்டி அக்கௌண்ட் திறந்து அதை ரன் பண்ணி கொண்டு தான் இருக்கிறாங்க. இப்போ அந்த அக்கௌண்ட்டில் கொண்டு போய் தான் இந்த 25 லட்சம் காசை போட்டு காட்ட வேணுமா டுவல் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தவங்க. என்னோட கமர்ஷியல் பேங்கில் அக்கௌண்ட் இருக்கே, காசு இருக்கே, அப்படியே காட்ட இல்லாதன்றலாம் கேட்டனீங்க. இல்லை, நீங்கள் கமர்ஷியல் பேங்கோ, HNBயோ அல்லது BOCயோ எந்த ஒரு பேங்காக இருந்தாலும் நீங்கள் அதாவது டுவல் சிட்டிசன்ஷிப்புக்குன்னு சொல்லி நீங்கள் காசு போட்டு காட்டுறதா இருந்தால், அந்த 25 லட்சம் போட்டு காட்டுறதா இருந்தால் நீங்கள் பேங்கில் போய் முதல்ல சொல்ல வேணும். என்னென்னு சொன்னால், நான் டுவல் சிட்டிசன்ஷிப்புக்கு 3 வருஷத்துக்கு இந்த காசை லாக் பண்ண போகிறேன், எனக்கு அதுக்குரிய லெட்டர் வேணும்னு சொல்கிற பட்சத்தில் அவங்க புதுசாக அக்கௌண்ட் திறப்பாங்க. உங்களுடைய பழைய ஐடென்டி கார்டோ எதுவுமே சம்மந்தப்படாமல் உங்களுடைய ஃபாரின் பாஸ்போர்ட்டை வச்சு அவங்க அக்கௌண்ட் வந்து திறப்பாங்க, NRFC கணக்கு. அந்த கணக்கை திறந்து தான், குறிப்பாக சில வங்கிகள் வந்து முதல் நாள் காசெல்லாம் போட்டு காட்டினா அடுத்த நாள் தான் லெட்டர் கொடுக்குறாங்க. அதாவது நான் சொல்கிற ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி பிரிண்ட் பண்ணி தெரிவிக்கணும். அதை தான் நீங்கள் டுவல் சிட்டிசன்ஷிப் அப்ளிகேஷனுக்குள்ளே வச்சு அனுப்ப வேணும். அப்போ ஏன் நான் இந்த நடைமுறையை சொல்கிறேன்னு சொன்னால், பழைய அக்கௌண்ட் இருந்தாலும் நீங்கள் புதிதாக NRFC அக்கௌண்ட் திறக்க வேணும். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து கொமர்ஷியல் பேங்கில் அக்கௌண்ட் ஏற்கனவே இருக்குது, நிறைய நாளாக ஒரு 10 வருஷமாக வச்சு பாவிக்கிற அக்கௌண்ட்டாக இருந்தால், நீங்கள் இப்போ போய் முதல் தடவையாக நான் ஒரு ஃபாரினர், எனக்கு டுவல் சிட்டிசன்ஷிப் எடுக்க போகிறேன், எனக்கு அக்கௌண்ட்டை மாற்றி தாங்கன்னு சொன்னால் உங்களுடைய எல்லா அக்கௌண்ட்டுகளும் FD இருந்தால் எல்லாத்தையுமே நீங்கள் புது NRFC அக்கௌண்ட்டுக்கு மாற்ற வேண்டி வரும் என்றதால் அதை கொஞ்சம் கவனித்து கொள்ளுங்கள். இப்போ நான் அந்த விளக்கத்தை மீண்டும் தாரன். ஏற்கனவே ஒரு பேங்கில் உங்கள்கிட்ட நிறைய நாளாக அக்கௌண்ட் இருக்குன்னு சொன்னால், டுவல் சிட்டிசன்ஷிப்புக்கு காசு போட போய்க்க எந்த பேங்கில் அக்கௌண்ட் இல்லையோ அந்த பேங்கில் போய் போடுங்க. அப்படி போடுற பட்சத்தில் தான் அவர்கள் வந்து உங்களுடைய பாஸ்போர்ட்டை வச்சு இலகுவான முறையில் புதுசாக வந்து NRFC அக்கௌண்ட், அதாவது நீங்கள் நான் ரெசிடென்ட்னு சொல்லி அக்கௌண்ட் வந்து திறந்து அதில் உங்களோட 25 லட்சத்தை வந்து 3 வருஷத்துக்கு லாக் பண்ணுவாங்க. ஏற்கனவே கணக்கு இருக்கிற ஒரு பேங்குக்கு போனால் உங்களுடைய பேரை அடித்தா அங்கே பழைய அக்கௌண்ட் எல்லாம் வரும். அப்போ அந்த பேங்கில் இருக்கிறவர் உங்களுக்கு என்ன சொல்லுவாருன்னா, உங்களுடைய அக்கௌண்ட் எல்லாத்தையுமே நீங்கள் மாற்றணும், கடிதம் எழுதி தாங்கன்னு சொல்லி. அது உங்களுக்கு நடைமுறை சிக்கல்கள் நிறைய கொண்டு வரும். நடைமுறை சிக்கல் நான் சொல்கிறது அதான் சொல்கிறேன். சில பேர் வந்து பிஸ்னஸே ரன் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க, சில பேர் வந்து FDயில் காசு இருக்கும், 5 வருஷம் 10 வருஷத்துக்கு லாக் பண்ணியிருப்பீங்க முந்தி இங்கே இருக்கிற காலங்களில், அல்லது 3 வருஷத்துக்கு லாக் பண்ணியிருப்பீங்க. இப்போ அதெல்லாம் பிரேக் பண்ணி அக்கௌண்ட்டை மாற்ற வேண்டி வரும். அப்போ அதையும் வந்து கவனத்தில் கொள்ளுங்கள். ஃபாரின் பாஸ்போர்ட்டோட ஸ்ரீலங்காவில் வந்து அக்கௌண்ட் திறக்க முடியும். அது எப்படிப்பட்ட அக்கௌண்ட்னு சொன்னால் NRFC அக்கௌண்ட் திறந்து நீங்கள் FDயில் காசு போட முடியும். அடுத்தது கேட்ட கேள்வி என்னென்னு சொன்னால், ஒரு வெளிநாட்டு சிட்டிசன் ஆனதுக்கு பிறகு இலங்கை என்ற சாரதி அனுமதி பத்திரத்தை பாவிக்கலுமா அப்படின்னு சொல்லி. பாவிக்கலாம், அதில் எந்த ஒரு நடைமுறையும் இல்லை. இப்போ ஃபாரின்லேருந்து வர ஃபாரினர்ஸ் ஏர்போர்ட்டில் அவங்களோட சாரதி அனுமதி பத்திரத்தை எடுத்துகிட்டு வராங்க, அதுக்கு அவங்களுக்கு இலங்கை குடியுரிமை இருக்கணுமென்ற அவசியம் இல்லை. அதே நேரத்தில் சில பேர் லைசன்ஸை வந்து இங்கே ரெசிடென்ட் வீசா எடுக்கிறாங்க, லைசன்ஸை மாற்றுறாங்க.
அப்போ அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய பழைய சாரதி அனுமதி பத்திரம் செல்லுபடியாகும் என்று சொன்னால் அது எக்ஸ்பயர் ஆகாமல் இருந்தால் செல்லுபடியாகும். இப்போ முந்தி எல்லாம் 2005-6 காலப்பகுதியில் லைசன்ஸ் எடுத்த ஆக்களுக்கு அந்த வெள்ளை மட்டை தரப்படும். அந்த மட்டையில் எக்ஸ்பயர் டேட் இல்லை. அதுக்கு பிறகு வந்த லைசன்ஸுகளுக்கு தான் அந்த சிம் கார்டு மாதிரி வந்திருந்தது. அது ஒரு எக்ஸ்பயர் டேட்டோடு வருது. நீங்கள் அது முடிகிற காலப்பகுதியில் வைத்தியரை நாடி கண்ணெல்லாம் செக் பண்ணி ப்ரெஷர் எல்லாம் பார்த்து மெடிக்கல் ரிப்போர்ட்டோடு தான் நீங்கள் லைசன்ஸை ரினியூ பண்ண வேண்டி வரும். என்றதால் பழைய லைசன்ஸை நிறைய பேர் வச்சு பாவிச்சு கொண்டு தான் இருக்கிறாங்க. லைசன்ஸ் பாவிக்கிறது எந்த ஒரு சட்டத்துக்கு முரணான செயலும் இல்லை. தேசிய அடையாள அட்டை மட்டும்தான் நீங்கள் பாவிக்க இயலாது.